உண்மை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ். குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரி கோட்பாடுகளை அகிலமின் பரப்பும் வேதாத்திரிய நட்புள்ளங்களும் சுக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வு வழிநடத்துமாறு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இதை துவங்குகின்றோம். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை இதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடலும் வாக்குளமாய் விளைந்த மதிவிருந்த பாடலும். இல்லைங்க ஐயா, ரெக்கார்டிங் அம்மா அனுப்பியிருந்தாங்க, அதை ப்ளே பண்றீங்களா? ப்ளே பண்றேன். புழக்கடை தோட்டத்து பாரியுள் செங்கல் நீ பாய் நிகழ்ந்து ஆம்பல் பாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தாய் நானாதாய் நாமுடையாய் சங்கோடு சக்கரம் ஏதும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய்.
அனந்தம். கண்ணும் மொழியும் காண்பவனும் ஒன்றே போல் என்னும் இயற்கை மூன்றும் ஒன்றாகும். வாழ்க வளமுடன். இப்பாடலுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி அவர்களை அன்புடன் வைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் நமக்களே, திருப்பாவை பாசுரம் 14. ஒவ்வொரு நாள் காலையிலையும் பாவை நோன்பு நோற்பதற்காக பெண்கள் எல்லாம் கூடி அவரவு தோழில் எழுப்பிக் கொண்டு ஆலயம் செல்வதாக அமைந்த திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள். அதில் மொத்தம் 10 பெண்களை எழுப்பிச் செல்வதாக 6வது பாடல் முதல் 16வது பாடல் வரைக்கும் பேசப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு பெண்ணை எழுப்பச் செல்கின்ற போதும் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில சிறப்புகள், தோற்றங்கள், அவற்றை பற்றிய ஒரு விமர்சனத்தை சொல்லி அந்த பெண்ணை எழுப்புவதாக பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பாடலிலே அந்த பெண்ணுடைய வீட்டில் என்னென்ன மாற்றங்களை சந்தித்தார்கள் என்பதை சொல்லி பொழுது புலர்ந்து விட்டது, அதனால் உடனே எழுந்து எங்களோடு கோவிலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், வீட்டின் பின்புறம் உள்ள புழக்கடை, அதை சார்ந்திருக்கின்ற தோட்டத்தில் இருக்கின்ற சிறிய நீர்க்குளம், அதிலே செங்கழு நீர் பூக்களும் அவை வாய் திறந்து நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. அதாவது கண்ணதாசன் பாடலிலே வரும், காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ என்று வரும். இப்ப கதிரவன் வருகின்ற நேரத்தில் மலர துவங்குகின்ற தாமரை, அதே போல சந்திரன் வருகின்ற நேரத்தில் மலர தொடங்குகின்ற ஆம்பல். அப்போ அதனுடைய முடிவு நேரம், சூரியன் மறையும் போது தாமரை வாடிவிடும், சந்திரன் மறையும் போது ஆம்பல் மலர் கூம்பிவிடும். இப்படி அதனுடைய காலை மாலை பொழுதை குறிக்கக்கூடிய இயற்கையின் அடையாளங்கள். அதை சொல்லி உங்கள் தோட்டத்திலே உள்ள செங்கழு நீர் பூ அது வாய் திறந்து மலர்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நேற்று மாலை மலர்ந்த ஆம்பல் மலர் அது வாய் கூம்பி மூடி அது அந்த அன்றைய நிலை அடைந்துவிட்டது. சரி, செங்கல் பொடி கூரை, கூரை கூரை புடவைன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஆடைக்கு ஒரு சொல் கூரை என்று ஒரு வழக்கு. அல்ல, செங்கல் பொடி கூரை என்பது சிவப்பும், இன்னும் சொல்லப்போனா சிவப்பும் சொல்ல முடியாது, அதனோடு வேறொரு கலர் கலந்தது போல ஒரு காம்பினேஷன் சொல்லணும் அப்படின்னா காவி கலர் சொல்றோம் இல்லையா? அது போல துறவிகள் செங்கல் பொடி கூரை, அந்த காவி நிறத்து ஆடை அணிந்த துறவிகள். அது மட்டுமல்ல, அவருடைய வெண்பல் தவத்தவர். அதாவது இதுல 2 காட்சி காட்டுகின்றார். ஒன்று, ஒரு துறவி
அவருடைய உடலை மூடியிருப்பது காவி நிற ஆடை. அவர் வாயில் இருப்பது வெண்ணிறமான பற்கள். அப்ப காவி என்பது துறவை குறிப்பது. இப்ப துறவு எதை குறிக்கிறது? பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை குறிக்கக்கூடியது. அப்போ இவற்றெல்லாம் நீக்க வேண்டும் என்பதும் நீங்கியவர்கள் அணிவது காவி நிறம் என்றும் பொருள். அதே போல தூய்மை, அகத்தூய்மை, மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் அல்ல. வெண்பல் தவத்தவர் என்றால் இனிய சொற்களை மட்டுமே பேசக்கூடிய சான்றோர் பெருமக்கள் என்ற அர்த்தம். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். திருக்கோவில் சங்கிடுவான் என்றால் 2 பொருள் சொல்றாங்க. ஒன்று அந்த சாவி, அதற்கும் சங்கிடுதல், சாவி போட்டு திறக்கிறது சங்கிடுதல். இன்னொன்று சங்கு என்ற ஓசை எழுப்பக்கூடிய ஒரு பொருள். இப்போ பூஜையின் போது சங்கு ஓசை எழுப்புவார்கள். அது இதுல இந்த இடத்துல எது பொருந்துகிறது என்று பார்க்கின்ற போது, அவங்க கோயிலுக்கு போய் திறந்து விக்கிரகத்தை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து பூஜை செய்கின்ற போதும் சங்கிடுவாங்க. இப்போ அந்த நேரத்துல ஏற்கனவே இருக்கணும். அப்போ வீட்டிலேருந்து புறப்பட ஆரம்பிச்சா போய் சேர்றதுக்குள்ள பூஜை முடிந்து போகும். எனவே இந்த இடத்திலே சங்கிடுதல் என்ற சொல்லுக்கு அந்த திருக்கோவிலை திறக்கக்கூடிய சாவி என்று பொருள் கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும். எனவே தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். திருக்கோவிலை திறப்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள். சரி, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நேற்றுக்கு என்ன சொன்னேன்? நாளை காலையில நான் முதலில் எழுந்து எல்லோரையும் வந்து எழுப்புவேன் என்று சொன்னாயே, இப்போ என்ன செய்து கொண்டிருக்காய்? எங்களை வந்து எழுப்புவேன் சொல்லிட்டு நீ இன்னும் அசையாம படுத்து கிடக்கிறையே என்று எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். சரி, அடுத்து நானாதாய் நாவுடையாய். நேற்றுக்கு சொன்னோம், ஆனா எழுந்திருக்க முடியல என்பது மட்டுமல்ல, மற்ற பெண்கள் எல்லாம் தயாராகி நம்மளை வந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோமே என்று வெட்கப்பட வேண்டாமா? நானாதாய் நாவுடையாய். அதாவது நாக்கு எல்லோருக்கும் தான் இருக்கு. நாக்கு இல்லாத ஒரு மனிதன் உண்டா? ஜீவன் உண்டா? பிறகு ஏன் நாவுடையாய் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், கண்ணுக்கு அழகு இரக்கம் சொல்லுவார்கள், அதுபோல் நாவுக்கு அழகு இன்சொல். ஆனால் யார் இன்சொல்லை பேசக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டார்களோ அவர்களுக்கே நாவுடையார், திரு நாவுக்கரசர் சொன்னாங்க இல்லையா, அது போல நாவுடையார் என்று சிறப்பாக குறிப்பிடுவது வழக்கு. சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கு சக்கரதாரி. சங்கு ஓசை எழுப்பக்கூடிய பொருள், சக்கரம் சுழல்கின்ற ஒரு பொருள். சுழன்றால் ஓசை வரும். அப்போ சுழற்சி ஓசை இரண்டும் எங்கே பிறக்கின்றன, அவருடைய பூர்வீகம் எங்கே என்று பரிணாமத்தை பார்க்கின்ற போது சுத்தவெளி தஞ்சிருக்கம் மட்டுமே உள்ள மூலப்பொருள். அந்த தஞ்சிருக்கத்தால் ஏற்பட்ட ஒரு எழுச்சி, அந்த எழுச்சியின் வெளிப்பாடு இறை துகள்களின் பிரசவிப்பு. இப்ப இந்த இறை துகள்கள் சுழல்கின்றன, ஆனா ஓசை வருகிறதா என்றால் இல்லை. பிறகு இறை துகள்கள் சில கோடிக்கணக்கிலே இணைந்து விண் என்ற மின்னணுவாக மாறுகின்ற போது ஓசை வருகிறதா என்றால் இல்லை. எப்போ ஓசை வருகிறது? காற்று, ஹைட்ரோஜன்
என்ற அணு திரட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஓசை என்பது பிறக்கிறது. அப்போ காற்று, நெருப்பு, நீர், நிலம், சத்துர்பூதங்கள், இவை இந்த 4க்கும் மூலம் விண் தானே. அதனால் இந்த விண்ணே இந்த 4 பூதங்களாக வந்ததனால் சதுர்த்தசி என்று சொல்வார்கள். விநாயக சதுர்த்தி என்று சொல்லுவாங்க. அதனால் இந்த ஓசையும் சுழற்சியும் உள்ள நிலை காற்று நிலை. அப்போதுதான் விண் என்ற ஆற்றல் பௌதிகங்களாக மாற்றத் தொடங்குகிறது. அதன் பிறகு உணர்கின்ற ஜீவராசிகள். அந்த இயக்கத்தை குறிப்பிடுவது வைணவ தத்துவம். அதனால் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்றால் வலிமை மிக்க ஆற்றல். பங்கைய கண்ணனை பாடலோர் எம்பாவாய். அப்படி சிறப்புகள் உடைய கண்ணபெருமானை நாம் போற்றி பாடுவதுதான் பக்தி மார்க்கம். அதனால் உடனே எழுந்து வாராய் என்று அந்த பெண்ணை எழுப்பிச் செல்வதாக இந்த திருப்பாவை பாடல் அமைந்திருக்கிறது. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து மகர்ஷியின் கவிதையில சத் சித் அனந்தம், இதை பொதுவாக ஆண்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களிலே ஒன்று சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் என்பது சிவனை குறிக்கக்கூடிய சொல் என்பது பொது வழக்கு என்றாலும் இதற்குள் 3 பண்புகள் அமைந்திருக்கின்றன. சத்து, சித்து, அனந்தம் 3. சத் இயம் சத்தியம். சித் என்பது உயிர், இயக்கம். அப்ப இயக்கத்திற்கு மூலப்பொருள் சத் என்ற இறைநிலை. அப்ப இறைநிலையே எழுச்சி பெற்று சித் என்ற உயிராகி அனந்தம் இன்ஃபனைட் எண்ணற்ற தோற்றங்களாயின. இப்போ சத் என்ற இறைநிலையே சித் என்ற இயக்கமாகி அந்த இயக்கங்களிலே 2 வகை. ஒன்று உணராத பஞ்சபூத இயக்கங்கள், மற்றது உணரக்கூடிய உயிர் வகை இயக்கங்கள். இந்த 2லேயும் உள்ள தோற்றங்கள் ஜீவராசிகள் யாரும் எண்ணி சொல்ல முடியாது. ஏன் என்றால் நாம் எண்ணி முடிப்பதற்குள் பல குழந்தைகள் பிறந்துவிடும். எனவே இந்த உலகத்தின் ஜனத்தொகையை எந்த வினாடியிலையும் துல்லியமாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த சிறப்பை குறிப்பிடுவதுதான் சத்து, சித்து, அனந்தம். பதி, பசு, பாசம் என பகர் 3ல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே என்கிறது திருமந்திரம். எனவே மூலம் இது என்றால் சத் என்ற பதி என்ற ஆதிசிவம், சுத்தவெளி. இதைத்தான் அல்லாஹ் என்றும் பரமபிதா என்றும் புத்தம் என்றும் பல வார்த்தைகளால குறிப்பிடுகிறார்கள். அப்ப சத் சித் அனந்தம் என்ற 3 பொருட்களின் சேர்க்கை இல்லாத ஒன்று உண்டா? எங்கேயாவது இந்த 3ல் ஒன்று இல்லாத நிலை உண்டு என்றால் அங்கே தோற்றமாக வந்திருக்க முடியாது. அப்போ இயக்கம் பிறந்த இடம் இறைத்துகள். அப்ப இறைத்துகள்களே எத்தனை இறைத்துகள் சேர்ந்தன? ஒரு எலக்ட்ரான் சொல்றோம். இப்ப இத்தனை இறைத்துகள் குவிந்தால் ஒரு மின்னணு என்று ஏதாவது அளவுகோல் இருக்கிறதா? இல்லை. 92 வகையான மின்னணுக்கள் இருக்கிறதாக கணக்கு சொல்றாங்க. எனவே இவ்வளவுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடிவது இல்லை. அது எண்ண முடியுதா? இத்தனை இறைத்துகள் சேர்ந்தது ஒரு மின்னணு என்று எண்ண முடியுமா? இதுவரைக்கும் விஞ்ஞானம் முடியவில்லை என்றுதான் அறிவித்திருக்கிறது. காரணம் இறைத்துகள் என்பதையே நம்மால் கருவிகளாலேயோ கணக்காலேயோ எட்டி பிடிக்க இயலவில்லை. அது அதிர்வாக இருக்கிறது என்று இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க.
எனவே சத்து சித்து அனந்தம் மூன்றும் இணைந்த நிலைதான் சுத்தவெளியின் முதல் வெளிப்பாடே. அதனால் இந்த 3 பண்புகளும் இணைந்தே எங்கும் நிறைந்திருக்கும். இப்ப நம்மிடத்துல இன்ஃபினைட் என்பதை எதை சொல்ல முடியும்? எண்ணிக்கைக்குள் அடங்காதது என்று நம்மிடத்தில் எதை சொல்லலாம்? உடல் என்று ஒரு 60 கிலோ 70 கிலோ எடை சொன்னாலும் அவற்றெல்லாம் கூறு போட்டு பிரித்து கொண்டே போனால் நம் உடலிலே எத்தனை அணுக்கள் இருக்கின்றன என்று எண்ண முடியுமா? முடியாது. ஸோ இன்ஃபினைட் என்ற எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு அம்சம் என்பது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. அதனால் இறைவனின் மூலத்தன்மையே சத்து சித்து அனந்தம். சரி, இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மகர்ஷி கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல். கண் இல்லை என்றால் காட்சி தெரியாது. கண் இருக்கு, ஆனால் அதிலே ஒரு காந்த சீர்மை இல்லை என்றால், காந்த ஓட்டத்திலே ஒரு சீர்மை இல்லை என்றால் ஒளி தோன்றாது. ஒளி இல்லை என்றால் எதையும் நாம் காண முடியாது. அப்ப காண்பவன், கண்கள், காட்சி, இந்த மூன்றும் யார்? வேறு வேறு தோற்றங்கள். உடல் என்ற அமைப்பு இல்லைன்னா கண்கள் எங்கே? உயிர் என்ற ஆற்றல் இல்லை என்றால் பார்வை எங்கே? சரி, உறுப்பும் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது, ஆனால் எது பார்க்கிறது? கண்ணாலே காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை, பின்ன யாருக்கு சொந்தம்? பேசியதே நான் இல்லை, கண்கள் தானே. நினைத்ததே நான் இல்லை, நெஞ்சம் தானே என்று இன்னொரு திரைப்பாடலில் வரும். அப்போ எது பேசியது நான் இல்லை, நினைத்தது நான் இல்லை? எது? நெஞ்சம். நெஞ்சம் என்பது என்ன? தாயின் நஞ்சு கொடியிலிருந்து வெளிப்பட்ட தனிப்பட்ட நெஞ்சம். அப்போ நம்முடைய கருவுக்கு மையமாக அமைந்திருக்கின்ற சுத்தவெளியாகிய அறிவு, அந்த அறிவுதான் அனைத்தையும் அறிகிறது. அப்ப காண்பவன் அறிவு, அதற்கான ஒரு புலன் கண்கள், இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற ஊடகம், காந்த தன்மாற்றமா அடைவதற்கான ஊடகம், அது ஒளி. இப்போ கண்களிலிருந்து புறப்படுகின்ற ஒளி தடுக்கப்பட்டு திரும்புகின்ற போதுதான் அந்த தடுக்கப்பட்ட பொருளின் தன்மையை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு பொருளும் இல்லை, அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த பேதத்தையும் பார்க்க முடியாது. இப்போ ஒன்றுமில்லை, ஃப்ளைட்டில் வரோம், 35,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டு பறக்குது. அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமான மேகங்கள் மட்டுமே இருக்கும். கருமேகங்களோ வேறு பேதங்களோ நிறபேதங்களோ இருக்காது. அப்படி தூய வெண்மையான மேகங்கள் மட்டுமே இருக்கின்ற அந்த இடத்தை பார்க்கின்ற போது இந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா கடந்து போவதற்கான அடையாளங்கள் இருந்தால்தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், பறந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவோம். அப்ப கடந்து போவதற்கான அடையாளமே அங்கே இல்லை என்கின்ற போது நாம் ஓடுகிறோமா பறக்கிறோமா என்பதையே காண முடியாது. எதை வச்சு நம்புறோம்? அந்த அதிர்வை வைத்து கொண்டு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது என்று உணரலாமே தவிர, வெளியே காட்சிக்கு எதுவுமே இல்லாத போது நாம் பறக்கிறோமா இல்லை என்பது அடையாளம் காண முடியாது. அதுபோல நம் கண்களிலிருந்து புறப்படுகின்ற அலைகள் தடுக்கப்பட்ட ஒரு பொருள், அப்பதான் வடிவம் ஆகிறது. இந்த அலைகளே தடுக்கப்படுகின்ற போது வடிவம் ஆகிறது. அது மட்டுமல்ல,
இப்போ ஃபோட்டோ எடுக்கிறோம், தடவி பார்த்தா பிளைனாக தான் இருக்கும். இந்த இந்த ஃபோட்டோவை அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு முனையிலே அதை இணைத்து விட்டோம் என்று சொன்னால், அது மரத்திலேயோ அல்லது தகடிலேயோ நான் அந்த உருவத்தை அது சிற்பமாக செதுக்கி தந்து விடுகிறது. இப்போ இதில் ஒரு நுட்பத்தை நீங்கள் பார்க்கணும். ஃபோட்டோ தந்த போது அது பிளெயின் பேப்பர் தான். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு கருவி அதை சிற்பமாக செதுக்குகிறது என்றால் சிற்பத்தில் மேடு பள்ளம் இருக்கும், ஃபோட்டோவில் இல்லை. இப்போ உண்மையிலே ஃபோட்டோவில் மேடு பள்ளம் இருக்கா இல்லையா? இல்லை என்றால் நம்முடைய முகத்தை பார்த்தா மூக்கு ஒரு எப்படி இருக்கும்? மூக்கு தெரியுதா இல்லையா? கண்கள், அந்த குழிவு, உதடுகள், அப்ப மேடு பள்ளமெல்லாம் உருவமாக பார்க்கிறோம் இல்லையா? ஆனா தடவி பார்த்தா அந்த பேப்பர் பிளைனா தான் இருக்குது. அப்போ நம்முடைய கண்களால் காண முடியாத அந்த தூர பேதத்தை, ஒளிகளின் அலை நீள பேதத்தை, அதற்கென்று உள்ள கருவியிலே இந்த புகைப்படத்தை இணைக்கின்ற போது அந்த பேதத்தை அது வெளிப்படுத்தி நமக்கு சிற்பமாக மேடு பள்ளங்களோடு செதுக்கி தருகிறது. அப்ப காட்சி என்ற ஒரு தன்மாற்றத்திற்குள் நாம் பார்க்கின்ற போது அங்கே தூரம் இருக்கு, காலம் இருக்கு, வேகம் இருக்கு, பருமன் இருக்கு. எனவே காண்பவன், கண்கள், காட்சி எல்லாம் ஒன்றே போல். எப்படி ஒன்னாச்சு? மூலமாகிய அறிவுதான் எழுச்சி பெற்று உயிராகிறது. அந்த உயிர்த்துகளின் சேர்க்கையிலே திசுக்களாக மாறி திசுக்கள் புலன்களாக அமைகின்றன. அந்த புலன்களுக்கு ஊடாக இதே உயிராற்றல் பயனாகிறது. உயிருக்கு ஊடாக காந்த ஆற்றல் தன்மாற்றம் அடைகிறது. அதை நாம் இந்த காட்சி நான் கண்டேன் என்று சொல்கின்றோம். அப்ப மூலத்தில் புறத்தில் பார்க்கின்ற போது இன்ஃபனைட், எண்ணற்ற பேதங்கள். அகத்தில் மூலத்தில் பார்க்கின்ற போது ஒரே பொருளே அனைத்துமாக தன்மாற்றம் அடைகிறது. அதனால் தான் கீதை என்ன சொல்கிறது? யார் ஒருவன் எல்லா பொருட்களிலேயும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இல்லவா? எனவே கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம், இயற்கை, ஈசன் எனும் மூன்றும் ஒன்றாகும். எண்ணம், இயற்கை, ஈசன். எண்ணம் நம்மிடத்திலே பிறக்கிறது. இந்த எண்ணம் நமக்கு மட்டும் தானா? வேறு யாருக்கும் இல்லையா? இருக்கு. வாழ்கின்ற மக்களுக்கு மட்டும்தானா? வாழ்ந்து முடிந்த மக்களின் எண்ணங்கள் இருக்காதா? இருக்கு. அப்ப என்னுடைய எண்ணம் எனக்குள் பிரதிபலிக்கிறது. என்னை சூழ்ந்திருக்கின்ற 820 கோடி மக்களின் எண்ணங்கள் அவரவர் மனதிலே பிரதிபலிக்கிறது. இதுவரைக்கும் எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து முடிந்து போனார்களே, அவருடைய அனுபவங்கள் ஆசை, கோபம், கவலை என்ற எண்ணங்கள் வகையாக இந்த பூமியின் காந்த களத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கு மூலமாகிய அந்த சுத்துவெளியின் ஆற்றல் பிரபஞ்சமாக நிறைந்திருக்கிறது. அப்போ என்னுள் இருக்கின்ற எண்ணம், என்னை போல் 820 கோடி வாழ்கின்ற மக்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், வாழ்ந்து மறைந்த மக்களின் எண்ணங்கள் பூமியின் காந்த களத்தில். சரி, இந்த பூமி மட்டுமா? சூரிய குடும்பம், மில்கிவே கேலக்சி, இப்படி பல மண்டலங்கள் இவையெல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இயக்கம் இல்லாத ஒன்று இல்லை. இயங்கி முடிகின்ற போது மீண்டும் அது மூலப்பொருளாகவே மாறி போகிறது. அப்போ இயல்புக்குத்தான்
இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. கீதையில வினை, வினை பயன், வினை தலைமை இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் சேவிக்கிறது என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. இப்ப வினை செயல், வினை பலன், இந்த செயலுக்கு இந்த விளைவு யார் நிச்சயிக்கிறாங்க? இறைவன், ஒரு தலைவன். அப்போ வினை, வினை பலன், வினை தலைமை இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது என்றால் இறைவன் வேறு இயற்கை வேறா என்ற கேள்வி எழும். இறைவன் என்று இயற்கை இல்லை, ஆனால் இயற்கை இறைவனும் ஒன்றாகுமா என்றால் அதுவும் இல்லை. ஏன் என்றால் இறைநிலை என்ற சுத்த வெளிக்கு உணரும் திறம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது எண்ணில் இருந்து பிறந்தது என்பது இறைவனுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. அதனால்தான் அதுக்கு சுத்த வெளி, ஆதி சிவம் என்று பொருள். சரி, அந்த ஆதி சிவமாகிய அறிவு இல்லை என்றால் இதெல்லாம் அறிய முடியுமா? அப்போ அறிவுக்கு அறியும் திறம் உண்டு என்றாலும் அறிந்தேன், அறிகிறேன் என்பதற்கான ஒரு ஊடகம் வேண்டும், மீடியா வேணும். அப்படி பரிணமித்த பஞ்சபூதங்கள், பிறகு ஜீவராசிகள், பிறகு இறுதியாக வந்த மனித இனம், இதிலே நான். அப்போ ஒவ்வொன்றிலேயும் அந்த உணர்கின்ற அறிவாக இறைவன் இருக்கிறான். அதனால் இங்கே உணர்கின்ற தெய்வத்தை தான் பரமாத்மான்னு சொல்கின்றோம், உணராத தெய்வத்தை சிவம் என்று சொல்கின்றோம், ஆதி சிவம் என்று சொல்கின்றோம். எனவே ஆதி சிவமேதான் ஒவ்வொன்றாக தரமாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்தலிலே பிரம்மம் என்றும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயக்க நீட்சி என்ற காலம் உண்டு. அந்த காலத்திலே அவற்றுக்கு தேவையானவற்றெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பராமரிக்கின்ற நிலையிலே அந்த ஆதி சிவமே விஷ்ணு என்றும், ஒவ்வொரு இயக்கத்தின் முடிவு காலத்திலே அது முடிந்து போய் மீண்டும் சுத்தவெளியோடு இணைந்து போகிறது. அந்த முடிகின்ற இடத்திலே ருத்ர சிவம் என்றும், ஒரே சிவத்துக்கு தான் இத்தனை பண்புகள், ஆதி சிவம், இயக்க சிவம், ருத்ர சிவம். எனவே எல்லாம் ஒரே பொருள் என்று வேறு இல்லை. அதை உணர்ந்து விட்டால் எல்லா பொருட்களிலும் நானே இருக்கின்றேன், என்னில் எல்லா பொருட்களும் அடங்கியிருக்கின்றன. இந்த உண்மை தெரிந்த பிறகு யார் பண்டிதன், யார் பாமரன், யார் உயர்ந்த ஜாதி, யார் தாழ்ந்த ஜாதி, யார் செல்வந்தன், யார் பிச்சைக்காரன், எல்லாம் ஒரே பரம்பொருளின் வேறு வேறு மாயத் தோற்றங்கள். அப்ப இந்த மூலத்தை பார்க்கக்கூடிய பக்குவம் வருவதுதான் பிரம்ம ஞானம். அந்த பக்குவம் வந்துவிட்டால் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். தங்கம் என்று தனித்து மதிப்பு கிடையாது, ஓடு என்ற சிறப்பற்ற நிலையும் கிடையாது. அதனதன் இயல்பில் அது வாழ்கிறது, அதனுடைய இயல்பில் அது இருக்கிறது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. அதுபோல இந்த தெய்வத்தை இயற்கை என்றும் இறைவன் என்றும் ஏன் இரண்டாக பிரித்து பேசப்படுகிறது என்றால், சுத்த வெளி என்பது எதையுமே அறியாது, தன்னுள் தான் ஒரு பெரிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அதுக்கு தெரியாது. தன்னைத்தான் எல்லோரும் போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். மார்கழி மாதத்திலே அதிகாலை எழுந்து நோன்பு நோக்கிறார்கள் என்பதெல்லாம் சுத்த வெளிக்கு தெரியாது, பரமாத்மாவுக்குத்தான் தெரியும்.
பரமாத்மாவுக்கு தெரிந்தாலும் அது நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், இவன் இத்தனை ஸ்தோத்திரம் பண்ணினா, இவன் பண்ணல, இவன் நாத்திகன் என்று அது தரம் பிரித்து அறியுமா என்றால் இந்த ஆராய்ச்சிக்கு உடல் மூளை என்ற அமைப்பு வேண்டும். அது அந்த பரமாத்மாவுக்கு கிடையாது. அதனால் அதை புலன் கடந்த அறியும், ஆனால் அதுக்கு உடல் கிடையாது. அதனால் அது அனைத்தையும் அறியும், ஆனால் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. அதான் பரமாத்மா. எனவே உணர்கின்ற தெய்வம் பரமாத்மா, உணராத தெய்வம் சுத்தவேலி. இதைத்தான் கீதை சொல்கிறது. இந்த பரமாத்மா என்ற இந்த பிரபஞ்சத்தில் உணர்கின்ற திறம் படைத்த தெய்வமே ஒவ்வொன்றுக்கும் இந்த விளைவு என்று இயக்கத்திற்கு தகுந்த விளைவை நிச்சயிக்கிறது. எனவே எண்ணம் இயற்கை ஈசன். ஈசன் என்றால் அனைத்திற்கும் மூலப்பொருள் என்ற அர்த்தம். ஈசானம் என்று சொல்வார்கள். ஆதிசிவத்திற்கு 6 பண்புகள் இருப்பதாக சைவ சித்தாந்தத்திலே ஒரு புராணம் உண்டு. சத்யோதிதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், திருவதனம் என்று சுத்தவேலிக்கு 6 பண்புகள் உண்டு என்று சைவ சித்தாந்தம் தான் முதல் அறிவித்தது உலகத்தில். ஏன் இந்து மதம் காக்கப்பட வேண்டும்? மதம் என்ற சொல் தவறு, இந்து சமயம் என்றால் இதை போல் ஆழமான பூர்வீகமான ஒரு தத்துவம் வேற எந்த மத நூலிலும் கிடையாதுங்க. ஏன்னா மதங்கள் பிற்காலத்தில் தோன்றியவை, மூலத்தில் அந்த சொல்லே கிடையாது. அந்த சொல் பிறக்காத காலத்திலேயே பிறந்த அனுபவம் தான் இறை உணர்வு அறநெறி. அதை கண்டெடுத்தது இந்திய திருநாடு, சித்தர் பெருமக்களும் ஞானிகளும். பிறகு மேற்கத்திய கிரேக்க தத்துவத்திலே அவங்க கண்டார்கள். அதனால் இது ஏன் இது சிறப்பு வாய்ந்தது என்றால் இதுதான் பூர்வீகம். ஸோ மூலத்தை அழித்துவிட்டு பின்னாடி வந்ததை பாராட்டுவது என்பது ரெண்டும் ஒண்ணுதான். இருந்தாலும் மூலத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? அதனால் அது சொன்னது ஈசானம். ஈசா ந ஈசான. ஈசா ஈசன், அதுதான் இயேசு. ஈசன் சிலுவையில் மாண்டான் என்று மகாகவி பாரதியார் ஒரு பாடலையே சொல்லுவார். ஈசன் சிலுவையில் மாண்டான். ஈசனா இயேசுவா? ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப ஈசன் சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு 3 நேரினை மேன்மை கொண்ட மக்தலேனா நேரில் இந்த செய்தியை கேட்டார் என்று ஒரு பாடலில் வரும். அது போல அந்த மூலப்பொருள், அதுக்கு ஒரு மூலம் கிடையாது. ஈசா என்றால் அனைத்திற்கும் மூலம். ஈசா ந என்றால் தனக்கு ஒரு மூலம் கிடையாது. யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். அப்படி எண்ணம் இயற்கை ஈசன் எனும் 3ம் ஒன்றாகும் என்று அடிப்படை தத்துவமாகிய பதி பசு பாசம் என்று திருமந்திரம் சொன்ன கருத்தை போல சத்து சித்து அனந்தம் என்று 3 வார்த்தைகள் மூலம் இந்த பிரபஞ்சத்தை, சுத்தவேலியின் அனைத்து பண்புகளையும் மிக சுருக்கமான ஒரு 4 வரிகளிலே மாக்கோலமாய் மார்கேஸ் அவர்கள் அருளிய கவிதான் இந்த விளக்கத்தை உள்ளடக்கியிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையான விளக்கம் ஐயா. ஒரு 4 வரிக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கியுள்ளது என்பதை எங்களுக்கு புரியும்படி விளக்கினீர்கள். இன்றைக்கு திருப்பாவை பாடலுக்கும் மாக்கோலமை விளைந்த மதியூரண்டு பாடலுக்கும் விளக்கமளித்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம்.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து தன்னை இந்த இடைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.